Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி CCNA கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். ஸோ இது வந்து யாரெல்லாம் CCNA ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட். அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக வந்து உங்களுக்கு எப்படி வந்து பேக்கெட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஃப்ரேம் வந்து எப்படி வந்து சுவிட்சில் வந்து ஒரு பிசிலேருந்து ஒரு பிசி வந்து கம்யூனிகேட் ஆகுது, ப்ளஸ் ஆர்ப் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சதுன்னா அந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, வாங்க நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து VLAN வந்து ஒர்க் ஆகுது, ஸோ அது வந்து VLANக்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகுது, VLANக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸாம்பிள் சினாரியோ. இந்த எக்ஸாம்பிள் சினாரியோ வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரப்போகிறேன். ஸோ இது வந்து கன்சிடர் பண்ணுங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட செட்டப்னு வச்சுக்கோங்க, லைக் ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிபார்ட்மெண்ட். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து சுவிட்ச் 7ஓட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் 7லேருந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர்லேருந்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த எபோவ் பிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எபோவ் பிக்சரில் வந்து எல்லா பிசியுமே வந்து குரூப் ஆஃப் பிசிஸ் எல்லாமே வந்து கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் சுவிட்சோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் PC1 PC2 வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பிசிஸ் வந்து அந்த கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான டிசைனா அது மாதிரி உங்களுக்கு வந்து தோணுதா? ஸோ இந்த டிசைன் வந்து கரெக்டாக நான் கேட்குறேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கரெக்ட் இல்லை தப்புன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை இந்த டிசைன் வந்து கரெக்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லை இந்த டிசைன் வந்து எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரிலனாலும் ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து இப்போ வந்து ப்ராட்காஸ்ட் வந்து சென்ட் பண்ணுது, லைக் வந்து ஆர்ப் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சுவிட்சில் வந்து இருக்கிற பிசி வந்து ப்ராட்காஸ்ட் சென்ட் பண்ணுது, லைக் வந்து ஆர்ப் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சுவிட்ச். இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வந்து த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யூசர் சுவிட்ச் வந்து ஃபாஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியாக இருக்குமா? ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து இதில் வந்து எப்படி வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய கொஸ்டின்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் செட்டப் வந்து புவர் டிசைன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆர்ப் வந்து சுவிட்ச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஸோ பேசிக் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் என்ன ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா புவர் டிசைன் சொல்லுவாங்க. ஏன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சொன்னேன், இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சுவிட்ச் ஒரு பிசி வந்து ப்ராட்காஸ்ட் வந்து சென்ட் பண்ணுது, லைக் ஆர்ப் ரெக்வஸ்ட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது எல்லாமே வந்து சிங்கிள் நெட்வொர்க் தான், இந்த என்டையர் நெட்வொர்க் செட்டப்புமே சிங்கிள் நெட்வொர்க் தான். ஸோ இப்போ சுவிட்ச் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் சென்ட் பண்ணுது அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து அந்த ரிசீவிங் போர்ட் தவிர இது எல்லா போர்ட்டுக்கும் அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணும் அந்த ஆர்ப் ரெக்வஸ்ட். ஸோ அப்போ வந்து சுவிட்ச் 4லேருந்து சுவிட்ச் 1க்கு போகும், PC4க்கு போகும். சுவிட்ச் 1 என்ன பண்ணும், அந்த ரிசீவிங் போர்ட் தவிர PC1க்கு சென்ட் பண்ணும், PC2க்கு சென்ட் பண்ணும், அதேமாதிரி சுவிட்ச் 2க்கு சென்ட் பண்ணும். ஸோ சுவிட்ச் 2 வந்து சுவிட்ச் 7க்கு சென்ட் பண்ணும், PC5, PC6, சுவிட்ச் 5, சுவிட்ச் 3. ஸோ அது மாதிரி ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் நெட்வொர்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் வந்து ஃப்ளட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ப் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து பிசி சோர்ஸோட பிசியும் சோர்ஸோட பிசிக்கு வந்து சோர்ஸோட மேக் அட்ரஸ் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியும். இது வந்து ஃப்ரேம் வந்து சென்ட் பண்ணுது. இப்போ ஒரு சுவிட்ச் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அதோட டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து அந்த ஃப்ரேமில் இருந்தாலும் அந்த சுவிட்ச் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிளை செக் பண்ணி பார்க்கும். மேக் அட்ரஸ் டேபிளில் வந்து அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இல்லை அப்படின்னா அந்த சுவிட்ச் வந்து அப்போ வந்து மறுபடியும் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும், ஃப்ளட் பண்ணும். அது வந்து அன்னோன் யூனிகாஸ்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் இந்த பாயிண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சுவிட்ச்
ஸோ இந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட் சுவிட்சில் இப்போ இந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட் சுவிட்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஒன்று கேட்டேன். ஸோ இப்போ இந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட் சுவிட்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஐசோலேட் ஆகும்னா தனிமையாயிரும். ஏன்னா வந்து இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இன்டர்நெட் ரீச் பண்ணுறதே எது மூலமானு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் 2 வழியாக தான் ரீச் ஆகும். ஸோ இந்த சுவிட்சே வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஐசோலேட் ஆயிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகாது. ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின் நான் கேட்டதுக்கு வந்து ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா another drawback. ஸோ அதே மாதிரி வந்து அவர் யூசர் அட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நெட்வொர்க்கே வந்து யூஸ் பண்ண முடியாது. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது எல்லாமே இன்னொரு நெட்வொர்க்கோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து இசி டிபார்ட்மெண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, ப்ளஸ் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா இது இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து காமன் சுவிட்ச் வந்து இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சுவிட்ச் தான். இந்த சுவிட்சே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஐசோலேட் ஆயிரும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இப்போ இதில் வந்து செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம வந்து போர்ட் செக்யூரிட்டியோ இல்லைனா வந்து மேக் அட்ரஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதோ பண்ணலாம். ஆனால் வந்து அது வந்து செக்யூர் மெத்தடும் கிடையாது. ஏன்னா வந்து மேக் அட்ரஸை வந்து ஈஸியாக வந்து ஸ்பூப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புவர் டிசைன் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணுறது வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ ப்ராட்காஸ்ட் டொமைன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ப்ராட்காஸ்ட் டொமைனுக்கும் கொல்யூஷன் டொமைனுக்கும். ஸோ அந்த வீடியோவும் வந்து என்னோட யூடியூப்பில் வந்து CCNA பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நான் டிசைன் பண்ண இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராட்காஸ்ட் டொமைனு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேன், இது எல்லாமே வந்து ஒரே நெட்வொர்க் தான். ஸோ இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைனு. ரவுட்டர் டு இன்டர்நெட் வந்து another ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ டோட்டலாக வந்து 2 ப்ராட்காஸ்ட் டொமைன். ஓகே. ஸோ இப்போ வந்து விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் நெட்வொர்க் டிசைன் செட்டப். ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது நமக்கு வந்து பிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் செட்டப் வந்து நமக்கு தெரியணும். பிசிக்கல் செட்டப்புங்கிறது வந்து அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம கேபிள் வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பிசிக்கல் செட்டப். நம்ம ரேக்கில் வந்து 2 சுவிட்ச் இருக்குது, நான் கேபிள் கனெக்ட் பண்ணுறேன்னா அது வந்து பிசிக்கல் செட்டப். ஸோ லாஜிக்கல் செட்டப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவலாக வந்து அஷ்யூம் பண்ணுறது. விர்ச்சுவலாக நெட்வொர்க் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம விர்ச்சுவலாக திங்க் பண்ணுறது தான் வந்து லாஜிக்கல் செட்டப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சுவிட்சில் வந்து நீங்கள் VLAN கான்ஃபிகர் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் செட்டப்னா ஒரே ஒரு சுவிட்சு தான். ஸோ இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 VLAN. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 4 சுவிட்ச் இருக்குது. ஒரு மெயின் சுவிட்சு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சுவிட்சு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சுவிட்சு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு சுவிட்சு. அதே மாதிரி நான் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து மொத்தம் வந்து 3 VLAN, 3 டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, HR டிபார்ட்மெண்ட்டு, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து யூசர்ஸ் வந்து இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்லேயும் அந்த யூசர்ஸ் இருக்காங்க, தேர்ட் ஃப்ளோர்லேயும் அந்த யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சுவிட்சு நான் வைக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு சுவிட்ச், செகண்ட் ஃப்ளோரில் ஒரே சுவிட்ச், தேர்ட் ஃப்ளோரில் ஒரே சுவிட்ச். ஸோ ஒரே சுவிட்சு, ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 டிபார்ட்மெண்ட்டுமே நான் கனெக்ட் பண்ணுறேன் சிங்கிள் சுவிட்சில். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறேன், தேர்ட் ஃப்ளோர்லேயும் ஒரே நேரம் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஆனால் வந்து எனக்கு லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இது, HR டிபார்ட்மெண்ட் இது, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா VLAN-ஆக கிரியேட் பண்ணுறேன். ஸோ சேல்ஸுக்கு வந்து ஒரு VLAN கிரியேட் பண்ணுறேன்னா அந்த சேல்ஸ் இருக்கிற PC எல்லாமே அந்த VLAN-குள்ளே இருக்கிற PC வந்து அந்த VLAN-குள்ளே மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். HRனா HR டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற PC வந்து அந்த VLAN-ல இருக்கிற PC-யோட தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கலாக வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ VLAN-ங்கிறது வந்து விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஒவ்வொரு VLAN வந்து ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பிசிக்கல் கனெக்டிவிட்டிக்கும் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் வந்து 4 சுவிட்ச் இருக்குது, 3 VLAN வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி VLAN-ங்கிறது வந்து விர்ச்சுவல் VLAN. ஸோ விர்ச்சுவல் VLAN-ங்கிறது வந்து ஒரு சுவிட்சுக்குள்ளே இன்னொரு சுவிட்ச் மாதிரி. ஸோ அதே மாதிரி VLAN-ஓட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷனு, ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு VLANங்கிறது வந்து ஒரு சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ ப்ராட்காஸ்ட் டொமைனுங்கிறது வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்த வீடியோ வந்து என்னோட சேனலுக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ நான் மறுபடியும் அது வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராட்காஸ்ட் டொமைனுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் வந்து அந்த HR VLANல இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது வந்து ப்ராட்காஸ்ட் ஃப்ரேம் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராட்காஸ்ட் ஃப்ரேம் வந்து அந்த VLANக்குள்ளே மட்டும்தான் ஃப்ளட் ஆகும், வேற ஒரு VLANக்கு வந்து போகாது. ஸோ அதுதான் வந்து இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்லி யூசர் இந்த சேம் VLAN மட்டும்தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ப்ராட்காஸ்ட் அன்வான்ட் ப்ராட்காஸ்ட் டிராஃபிக் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து ஒன்லி ஏபிள் டு கம்யூனிகேட், அந்த சேம் VLANக்குள்ளே இருக்கிற யூசர் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த VLANலேருந்து வேற ஒரு VLAN கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரவுட்டர் வந்து தேவை. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டோன்ட் ஹேவ் டு பி குரூப்ட் பிசிக்கலி. ஸோ இப்போ வந்து நான் அந்த VLANக்கு முன்னாடி ஒரு சினாரியோ காமிச்சேன், காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் செட்டப்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசருமே வந்து பிசிக்கலாக வந்து குரூப்பாக இருந்து அவங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சினாரியோ VLANல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து பிசிக்கலாக வந்து அசம்பிள் ஆகலை. ஸோ அவங்க வந்து எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்காங்க. பட் அவங்க வந்து எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா லாஜிக்கலி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறேன். as you can see we have user in the engineering VLAN sitting on the first floor, second floor and third floor. ஆனால் வந்து எல்லாமே வந்து லாஜிக்கல் கனெக்டிவிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா VLANோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.